திரு ரமேஷ், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ற ஒரு விஷயத்தை விஜய் இந்த ஓராண்டுலையும் உருவாக்கல, இன்னும் சில ஆண்டுகளுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி. பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இல்லை அப்படின்றத வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஐயா அவர்கள் வந்து நிறைய புள்ளி விவரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பலம் நிரூபிக்கல, பலம் நிரூபிச்சிருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் பலம் நிரூபிச்சிருக்கணும், இடைத்தேர்தலில் பலம் நிரூபிச்சிருக்கணும், அப்படின்னா தான் கூட்டணிக்கு வருவாங்க என்ற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப நாளாக முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் லாபகமாக மறைச்சிடுறாரு, அது ஏன்னே தெரியல. இதே 2019 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரு பிரபல சேனலுக்கு கொடுத்த பேட்டியில ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே 50% ஓட்டுகளை பெற்று எம்ஜிஆரை போல வருவார் என்ற என்னுடைய கருத்து கணிப்பு அப்படின்னாரு. நான் என்ன கேட்கிறேன், அரசியல் கட்சியை தொடங்காத திரு ரஜினிகாந்த் அவர்கள், எந்த தேர்தலையும் கண்டெஸ்ட் பண்ணாத திரு ரஜினிகாந்த் அவர்கள், நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் வரேன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து 50% வாக்குகளை நாங்கள் பெற்று விடுவோம் அப்படின்னு கணிக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடுத்த எம்ஜிஆர் உருவெடுப்பாருன்னு நான் கணிக்கிறேன். இத்தனைக்கும் ஐயா என் ஆதாரம் இருக்கு, ஆதாரம் காட்டுல ஆதாரம் காட்டுல ப்ளே பண்றீங்களா? ஆதாரம் காட்டுல ப்ளே பண்றீங்களா? என்ன ப்ளே பண்றீங்க? நான் ஆதாரம் காட்டுல ப்ளே பண்ணுங்க. ஐயா சொல்லுங்க, நான் வந்திருக்கேன், நான் பேசிக்கிறேன். ஐயா